வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் டாக்ஸ் கன்சல்டன்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் இஎஸ்ஐ பெனிஃபிட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் இஎஸ்ஐக்கு ஒரு இன்ட்ரோ வீடியோ நான் போட்டிருப்பேன். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இஎஸ்ஐன்றது எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இன் இந்தியா. இது வந்து காம்ப்ரிஹென்சிவ் சோஷியல் செக்யூரிட்டி வந்து எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ஆஃபர் பண்ணுது. ஃபுல் மெடிக்கல் கேர் ஃபார் செல்ஃப் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரம் டே ஒன்லேருந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இதில் அப்படி என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்னென்ன ஸ்கீம் இருக்குன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மெடிக்கல் பெனிஃபிட். ஸோ இது வந்து ஃபுல் மெடிக்கல் கேர் வந்து இன்ஷூர்ட் பர்சன்ஸ்க்கும் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் கொடுப்பாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ்ன்றதில் ஸ்பவுஸ், சில்ட்ரன் அண்ட் டிபெண்ட் பேரண்ட்ஸ் தான் வந்து வருவாங்க. இது எதுக்கெல்லாம் இந்த மெடிக்கல் பெனிஃபிட் கவர் ஆகும்னா, ஓபிடி அதாவது அவுட் பேஷண்ட், நெக்ஸ்ட் வந்து ஸ்பெஷலிஸ்ட் கன்சல்டன்ட்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன், இது எல்லாத்துக்குமே இந்த மெடிக்கல் பெனிஃபிட் கவர் ஆகும். நெக்ஸ்ட் வந்து சிக்னஸ் பெனிஃபிட் வந்து கேஷ் காம்பன்சேஷனாக 70% ஆஃப் டெய்லி வேஜஸ் வந்து கவர் ஆகும். அதுக்கு நீங்கள் சர்டிஃபைட் மெடிக்கல் லீவ் வந்து ப்ரொவைட் பண்ணும். இது வந்து 91 டேஸ்க்கு 1 இயர்க்கு வந்து இது கவர் ஆகும். இது இல்லாமல் எக்ஸ்டெண்டட் சிக்னஸ் பெனிஃபிட் இஎஸ்பின்னு ஒன்று இருக்குது. அது வந்து ஒரு சில லாங் டேர்ம் டிசீஸ் லைக் கேன்சர், டிபி இந்த மாதிரி இருக்கிறதுக்கு இது வந்து கவர் ஆகும். இதில் வந்து 80% ஆஃப் தி வேஜஸ் வந்து கவர் ஆகும். அண்ட் உங்களுக்கு லீவ் வந்து அப் டு 2 இயர்ஸ் வரைக்கும் கூட அந்த டிசீஸோட டிபெண்டன்சியை பொறுத்து உங்களுக்கு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மெட்டர்னிட்டி பெனிஃபிட். இது வந்து உமன்ஸ்க்கு வந்து ப்ரெக்னென்ட் ஆகிற டைமில் அவங்களுக்கு 100% ஆவரேஜ் டெய்லி வேஜஸ் வந்து அப் டு 26 வீக்ஸ்க்கு வந்து கவர் ஆகும். இன்கேஸ் எனி மெடிக்கல் அட்வைஸ் மூலிமா ஏதாவது ஸ்பெஷல் கேஸ் இருந்ததுன்னா இது வந்து 1 மந்த்துக்கு கூட இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டிசேபிலிட்டி பெனிஃபிட். இதில் வந்து 2 இருக்குது. ஒன்று டெம்பரரி டிசேபிலிட்டி பெனிஃபிட், டிடிபின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வேலை சம்மந்தமாக ஏதாவது இன்ஜுரி நடக்கிறப்போ அதுக்கு வந்து 90% ஆஃப் தி வேஜஸ் வந்து கவர் ஆகும். எவ்வளோ நாளைக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த டிசேபிலிட்டி எவ்வளோ நாளைக்கு இருக்கோ அவ்வளோ நாளைக்கு இது வந்து கவர் ஆகும். இன்னொன்று வந்து பர்மனெண்ட் டிசேபிலிட்டி பெனிஃபிட், அதாவது பிடிபின்னு சொல்லுவாங்க. இதுவுமே வந்து வேலை சம்மந்தமாக ஏதாவது இன்ஜுரி வந்து அவங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் கெப்பாசிட்டியே லாஸ் ஆகிறப்போ 90% வந்து லைஃப் டைம்க்கு வந்து அவங்களுக்கு இது வந்து கவர் ஆகும். இது இல்லாமல் டிபெண்டன்ஸ் பெனிஃபிட்னு ஒன்று இருக்குது. சப்போஸ் வேலை சம்மந்தமாக அவங்களுக்கு ஏதாவது டெத் ஆகிடுச்சு அப்படின்னா 90% ஆஃப் தி வேஜஸ் வந்து அவங்களோட டிபெண்டன்ஸுக்கு வந்து போகும். ஸோ இது வந்து யாருக்கு போகும்னா, ஸ்பவுஸ், சில்ட்ரன், அவங்களுக்கு மந்த்லி பே பண்ணிடுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் இஎஸ்ஐயோட பெனிஃபிட்ஸ் பற்றி தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரியான ஃபினான்ஷியல் ரிலேட்டடான வீடியோஸை தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.